ஏ குடுமி, என்ன இதுக்கு அப்புறம் என்ன யாராலயும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது. அந்த திமிர்ல தான் இப்படி பண்ணியா? திமிர்ல பண்ணல, இது என்னோட பல வருஷ கனவு. எது சாக்லேட் திருடி திங்கிறது உன்னோட பல வருஷ கனவா? நான் அத சொல்லல, என் பின்னாடி பாருங்க, என் கழுத்துல பாருங்க. பின்னாடி என்ன பேதியா இருக்கு, முன்னாடி என்ன வாந்தியா இருக்குது பேதியா இருப்பா. உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? எனக்கு தெரியுதா இல்லையா? எனக்கு நல்லா தெரியுது. சேகர், உங்க அக்கா கேட்கவில்ல, பதில் சொல்லு. சேகரா, என் தம்பி எங்க இருக்கான்? சேகர காணோம். என் கழுத்துல கட்டின தாலிய காணோம். ஐயோ, எல்லாம் கனவா? நான் நிஜம்னு நினைச்சல, இவகிட்ட ஓவரா வாய் பேசிட்டேன். இப்போ இவகிட்ட என்ன சொல்றது? ஏய் குடுமி, பின்னாடி என் தம்பி இருக்காங்க, முன்னாடி வேற என்னவோ இருக்குங்க. என்னது இருக்கு? என்னது வந்து போய் என்ன கனவு கண்டிட்டு இருக்கியா? நீ இருக்கே பிளேல்ட சாக்லேட் பிடிக்க தின்ட்டு வந்த. அது வந்து சுகர் கிரேவிங்கா இருந்துச்சு. கிரேவி வேணா ஆண்டாக்ல போய் தலை விட வேண்டியதானே. பச்சை பிளேல்ட அந்த சாக்லேட் பிடிக்க தின்ட்டு வந்தா பேதி இருப்பா. அது வந்து எனக்கு இனிப்பா திடீர்னு ஏதாவது திங்கணும் போல இருந்துச்சு. லோ பிரஷர் மாதிரி தலைலாம் சுத்திட்டு வந்துச்சா, அதான் சாக்லேட் புடிங்க தின்னேன். உனக்கு தலை சுத்திச்சுன்னா சொத்தோல வாங்கி திங்கனா? அது என்ன ரெண்டு பேர்ட்ட வந்து மொத்த சாக்லேட் வாங்கி தின்னுருக்க? வேணும்னே மொத்தத்தை வாங்கி தின்னுட்டு தலை சுத்தி வாந்தி மயக்கம் பேதி நிக்கிட்டு இருக்கா. ஆமா, எதுக்கு என் தம்பி சேகர இழுத்தாப்பா? அது அவன் வாங்கி கொடுத்தது தானே, அதான் அவனை பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் எங்க இருக்கான்? அது வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு வண்ணறதில்லை. உங்க சத்தம் தான் அப்படி கேட்டிருந்திருக்கு. கேட்கும், குடுமிக்கு மட்டும் திணிச்சு திணிச்சா கதை கேட்கும். இங்க பார், இப்ப என் பிள்ளைகளுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்க, வாங்கிட்டு கொடுக்காம மட்டும் விடு. இன்னைக்கு குடுமி ஏத்த பொங்கல் வச்சு விடு. சாக்லேட் வாங்குறதுக்கு ரூபா திங்களுக்கு மட்டும் வாய் நல்லா இருக்குல்ல, வாங்கி கொடுக்க முடியாது. ரெண்டு பிள்ளைல அழுதுட்டு இப்ப நீ வாங்கி தந்த சாக்லேட் வாங்கிட்டு கொடுத்தாகணும். இல்லன்னு வச்சுக்க, இன்னைக்கு நான் சொன்னதை செஞ்சு விடுவேன். சரி, வாங்கிட்டு வந்து கொடுக்க. நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையோட இருங்க. ஆமா, பொறுமையோட இருப்பா. நீ முதல்ல வாங்கிட்டு வா போ. போறேன். ரூபாயே இல்ல, இப்ப எப்படி சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்குது? கொடுக்கலன்னா கொண்டே இருப்பேன் மண்டே இருப்பேன்னு சொல்லிட்டு போறாவ. சேகர் என் கழுத்தை தாலி கட்டிட்டா, இனி யாராலையும் என்னை அசைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாம் கனவா போச்சு. இது மட்டும் நிஜமா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சேகர் நான் சொன்ன உடனே என் கழுத்துல தாலியை கட்டிட்டான். அவனை என்னை அந்த அளவுக்கு விரும்புறான். ஆனா என்கிட்ட சொல்லதான் மாட்டேங்க. நானே சொல்ல போனாலும் ஏதாவது தடங்கள் வந்துருது, அதனால சொல்ல முடியல. இந்த கோயிலுக்கு வந்து நேரமா என்னவோ எனக்கு கனவு வந்துச்சா இல்ல கற்பனை வந்துச்சா, ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மட்டும் இன்னைக்கு உண்மையா நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த கனவு கோயில்ல வச்சு வந்திருக்கு. அதுவும் அந்த பாட்டியோட குலதெய்வ கோயில்ல வச்சு வந்திருக்கு. ஒருவேளை பழிச்சாலும் பழிக்கலாம். கடவுளே, இறைவா, இந்த கனவு எப்படியாவது பழிக்கணும். சேகர் என் கழுத்துல தாலியை கட்டிரணும். என் வாழ்க்கைக்கு நீங்க தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். சீக்கிரமா அந்த வழியை திறந்து விடுங்க. சாமி கிட்ட சொல்லிப்புட்டேன், ஒன்னை நெஞ்சில் வச்சுக்கிட்டேன். ஒத்தையா நீ நானும் பேசிக்கவே முடியலன்னா, மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம். சுத்தமா நீ நானும் பார்த்துக்கவே முடியலன்னா, கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம். சாமி கிட்ட சொல்லிப்புட்டேன், உன்னை நெஞ்சில் வச்சுக்கிட்டேன். பார்வதிமா, அழாதட சொல்லும். வேறால் நினைச்சிட்டு எடுத்தாங்க. மாமாதம்மா, அழாத. நீங்க மொட்டை அடிங்கவா அழுத அழட்டும். அத தாய் மாமே பக்கத்துல இருக்கும்போது வேற என்ன? ஏய்யா, நீ நல்லா பிடிச்சிக்கியா? சரிங்க பாட்டி. குட்டிமா அழாதம்மா. எத்தே, முன்ன பின்ன பாத்திருந்தா பிள்ளை அழுதுருக்காது. திடீர்னு யாரோ வந்து தூக்கி வச்சுட்டாவலன்னா அழுதுட்டு இருக்கா. ராசத்தி, நீ ஒண்ணு அவ அழியாலேன்னு கவலைப்படாத. உன்னை பார்த்தாதான் அவ ரொம்ப அழுவ, கொஞ்சம் தள்ளி நின்னுக்க. ஆமத்தே, எனக்கே உங்களை பார்த்தா பயமா இருக்கும். என் பிள்ளைக்கு எவ்வளவு பயம் இருக்கும். கொஞ்சம் தள்ளி நின்னுங்க தே. பச்சை பிள்ளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. என்ன, நீ அவமானப்படுத்துறியோ? எதுக்கு அப்படின்னா நீ ஃபங்க்ஷனுக்கு கூடனா?
இருக்கு. நான் அப்பவே ஊருக்கு போறேன், என்னை விட்டு தோஞ்சாவல. எல்லாருக்கும் வடிச்சு கொட்டதுக்கு நான் தேவை. இப்போ தேவையில்லாதனால போன்னு விரட்டியாவ. தலை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்லயாவது இருந்து தோச்சே இல்ல. இங்க வந்ததுல இருந்து எனக்கு தான் ஒரே அவமானமா இருக்கு. கிழவி என்னவோ நான் என்னவோ சின்ன வயசுக்காரி மாதிரி என்னை அவ முன்னாடி மிரட்டிட்டே இருக்கு. நான் இதுக்கு மருமக தான், ஆனா இப்ப நான் மாமியார் ஆயிட்டேன்ல, அதுக்கான மரியாதை கொடுக்குதா பாரு. என்ன அந்த நாளையில மிரட்டின மாதிரி இந்த நாள் வரைக்கும் மிரட்டிட்டே இருக்கு. இனி எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி இந்த வீட்டுக்கு வாங்கினா நான் வரமாட்டேனே. எப்படி எல்லாருக்கும் ஆக்கி போட்டு சமாளிக்குது நானும் பாக்கேன். மீன்கரக்கு அங்க பாத்தீங்களா? யாருக்கு அவரு? மாடியில வச்சு மொட்டை அடிக்கவல்ல தாய் மாமன் தான். ஏக்கா அந்த குழந்தைக்கு சொந்த பந்தம் யாருமே கிடையாது. திடீர்னு இவ்வளவு வசதியான தாய் மாமன் எங்க இருந்து வந்தாரு? அதான் எனக்கும் தெரியல செல்லம்மா. தாய் மாமன் வாராருன்னு பேசிக்கிட்டு இருந்தாவ. எப்படி வந்தாரு எங்க இருந்து வந்தாருன்னு தெரியலையே. மீன்கரக்கு ஒருவேளை குழந்தைக்கு சொந்தக்காரவி இருப்பாவளா இருக்கும். இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காதா? அப்படி யாருமே இல்ல சிலப்பா. நம்ம ஊர்ல நம்ம கூட தானே ஒண்ணுமண்ணுமா இருக்கா. ஒருத்தர் கூட சொந்தம்னு அவ வீட்டுக்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது. அவளும் சொந்தக்காரவி இருக்காவன்னு சொன்னதும் கிடையாது. பிறவு எப்படி அந்த தாய்மாமே வந்திருப்பாரு தெரியலையே. டீனா, ஏய் டீனா இங்க வா. என்ன டீச்சரக்கா? ஆமா, குழந்தையோட மகளை மடியில வச்சு உட்கார்ந்துருக்காருல, அவர் யாரு? ஏக்கா அவர்தான் தாய் மாமனா. அப்படியா? இவ்வளவு நாள் வராம இப்ப எப்படி வந்தாரா? அது என்னன்னு தெரியலக்கா, அந்த பாட்டி தான் வர வச்சிருக்காவலாம். அவரு பாட்டியோட சொந்தக்காரர் தானா. அந்த பிள்ளைக்கு தாய் மாமன் முறை வருமா அப்படின்னு அங்க பேசிக்கிட்டு இருந்தாவ, காதுல கேட்டேன். ஓஹோ, அதுதான் விஷயமா? ஹை, எங்க தங்க பிள்ளைக்கு மொட்டை அடிச்சாச்சே. பார்வதி, மொட்டை அடிச்ச உடனே நம்ம கொள்ளு பேத்தி பார்க்க அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா பத்தியா? ஆமாங்க, நம்ம கொள்ளு பேத்தி என்ன மாதிரியே தான் பிறந்திருக்கா. என் தங்க இப்பதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. என்னமா பேத்தி, உன் பிள்ளை இப்ப எப்படி இருக்கா பத்தியா? பாட்டி மொட்டையிலே என் பிள்ளை அழகா இருக்கு பாட்டி, உங்களை மாதிரியே இருக்கல்ல. இனி அடுத்து காது குத்திடுவோமா? குத்திரலாமா. காது குத்தின பிறகு குளிக்க வச்சிட்டு தலையில கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து பூசு. சரி பாட்டி. இந்த சாத்தா அப்படியே அந்த பெரிய சாத்தா மாதிரியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த குட்டி சாத்தா அது மாதிரியே இருக்குன்னு அதுக்கு பெருமை வேற. என் அழகுக்கு எவனும் கிட்டத்துல வந்துவிட மாட்டா. என் மவனுக்கு பிறந்தாலும் என்னை மாதிரி பிறக்காம அந்த கிளவி மாதிரில பிறந்திருக்கு. அப்போ அது புத்தி தான் இதுக்கும் இருக்கும். சரி, பார்க்கவே நல்லா இல்ல, கன்றாவியா இருக்கு. கிளவி, சரியான கிளவி. இப்பவே அழுது ஊரை கூட்டுது. இது அழிய அழுவையில இந்த கிளவி என்னைய நிக்க விட மாட்டேங்கி. சோதனை, நம்மளுக்கு தான் சோதனை. காதை குத்தியாச்சா? தூக்கிட்டு போங்க, தண்ணிக்குள்ள போட்டு கூட்டிட்டு வாங்க. ராசத்தி பச்சை பிள்ளைய பேசி வார்த்தையாது. இல்லதே, குளிக்க வைக்கணும்ல, அதான் அப்படி சொன்னேன். மேல முடியெல்லாம் கிடக்கு பத்தியெல்லாம் கடிக்கும். தெரியும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், பெத்தவளுக்கும் தெரியும். நீ போய் சாப்பாடு வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லு போ. எத்தே, என்னால எப்படி ஒத்தையில போய் பண்ண முடியும்? மாணிக்கா, நீ போய் அந்த ஏற்பாடுலாம் பாத்துக்கப்பா, அம்மா போய் உட்கார போறேன். சரிம்மா. ஏய்ய தோரே, வேலை சொல்லிட்டா மட்டும் போதும், உன் பொண்டாட்டி தெரிச்சு ஓடிடுவா. ஏம்மா, அதான் தெரிஞ்ச விஷயம் தானே. என்னமெல்லாம் அவளை ஒரு இடத்த விட்டு அனுப்பணும்னா போன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லுங்க, அவளே ஓடிடுவா. சரிப்பா, நீ போய் சாப்பாடு வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண போ. பிள்ளைய குளிக்க வச்சு கொண்டு வந்தோடனே சந்தனத்தை பூசிட்டு அப்படியே சாப்பாடு வச்சிட வேண்டியதான். சரிம்மா, இதை போய் பாக்கேன். ஏங்க வாங்க, அந்த கோயில் மண்டபத்துல சொத்த நேரம் வந்து உட்காருங்க. இப்படியே நின்னுட்டு நீ பிறகு கால் வலிக்குது, அது வலிக்கு இது வலிக்கும்பிய. சரி பார்வதி, பாப்போம். நான் கூட எப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன். ஏக்கா, இப்படி கூடவா மொட்டை அடிப்பாவ? டீச்சர், எப்படி ஆனாலும் மொட்டை அடிக்கலாம். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். தாய் மாமனை வச்சும் மொட்டை அடிக்கலாம், இல்லாமலேயும் மொட்டை அடிக்கலாம். அது எப்படியா தாய் மாமன் வேணும்னு நினைச்சு அவரை வர வச்சிருக்காவ. ஏக்கா, நல்ல வசதியான ஆளாதான் இருப்பாரு போல, தங்கத்துல தான் தோடு போடுறாரு பாருங்களா. பாட்டி மாதிரி சொந்தக்காரவியனா வசதியான ஆட்களா தானே இருக்கும். ஆமாக்கா, மொட்டை அடிச்சு காது குத்திட்டாவ. இனி அடுத்தது என்ன? அடுத்தது சாப்பாடு தான். வாங்க, சாப்பாடு எங்க வைக்கவன்னு பார்த்து உட்கார்ந்து முதல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். ஆமாக்கா, ரொம்ப நேரமா பசி எடுத்துட்டு இருக்கு. நானும் எப்ப மொட்டை அடிப்பாவன்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வாங்கக்கா, சாப்பாடு எங்க வைக்கவன்னு பார்த்துட்டு டக்கு பக்கம் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். சரி செல்லம்மா, நடங்க, அப்பதானே தெரியும். தங்கச்சிமா, பிள்ளைய குளிப்பாட்டி கூட்டிட்டு வந்துட்டாவளா? கூட்டிட்டு வந்து சந்தனெல்லாம் பூசியாச்சுக்கா. அப்படியாடா, அப்ப சாப்பாடு வச்சிருப்பாவளே? ஆமாக்கா, வைக்க ஆரம்பிச்சிருப்பாவ. சரிடா, வா நம்ம சாப்பிட போவோம்.
எம்மா பாப்பா ஆ மாமா. அந்த பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்திட்டாவம்மா. உனக்கும் மொட்டை அடிச்சு காது குத்த சொல்லுவோமா? எதுக்கு மாமா? சும்மாதாம்மா, மாமா ஆசைக்காக. மாமா மொட்டை அடிச்சு காது குத்தணும்னா அக்காவோட தாய் மாமா வரணும்ல. நான் எதுக்கு இருக்கேன்? பாப்பா என் மடியில உட்காருறியம்மா. நான் மொட்டை அடிச்சு காது குத்த சொல்லியே. போங்க மாமா, கிண்டல் பண்ணாதங்க. இல்லம்மா பாப்பா, நீ சின்ன குழந்தை மாதிரிதான் எனக்கு தெரியுறா. இந்த கிழவனார் ரொம்ப தான் நக்கல் விட்டுட்டு தெரியுறாரு. ஏ மாமா. என்னம்மா குழந்தையாரு? சாப்பாடு எங்க வைக்காவ? குழந்தையாரு சாப்பாடு இலையில தாம்மா வைப்பாவ. ஏக்கா மாமா கூட சேர்ந்துட்டு நீங்களும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க. இல்லம்மா தங்கச்சி, ஒண்ணு கிண்டல் பண்ணல. மாமா சொன்ன உடனே அக்காவுக்கு சிரிப்பு வந்துருச்சுடா. நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிடாத. சரிங்கக்கா. ஏ மாமா என்ன கிண்டல் பண்றீங்களோ? எம்மாடி குழந்தையார கிண்டல் பண்ணாம வேற யார கிண்டல் பண்ண? பாப்பாவை கிண்டல் பண்ண முடியாது. அதாமா உன்னையே கிண்டல் பண்ணியே. சாப்பாடு எங்க வைக்காவ மாமா சொல்லுங்க, பசி எடுக்குது. அதோ அந்த பக்கம் வைக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காவம்மா. வாங்க எல்லாரும் ஒன்னா போய் உட்காந்து சாப்பிடுவோம். சரிங்க மாமா, வாங்க போலாம். கிழவனாரு வர வர சரியில்லை.